கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம ஆல்பா ஒமேகாவை பற்றி பார்க்க போறோம். आज हम अल्फा और ओमेगा के बारे में देखेंगे। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य का 22वां अध्याय, அதுல 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 13वें वचन को पढ़ेंगे। मैं अल्फा और ओमेगा, पहला और पिछला, आदि और अंत हूँ। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है யெகோஷுவா யாரா? यहोशुआ कौन है? அவர் அல்பா ஒமேகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. वह अल्फा और ओमेगा है। இந்த அல்பா ஒமேகா, ये अल्फा और ओमेगा, இது கிரேக்க எழுத்துக்கள். ये ग्रीक शब्द है। கிரேக்க மொழியில ग्रीक भाषा में இது முதல் எழுத்து அல்பா, पहला जो अक्षर है वह अल्फा, கடைசி எழுத்து ஒமேகா, आखिरी अक्षर ओमेगा है। சோ இது கிரேக்க மொழியில கொடுக்கப்பட்டிருக்குது. तो ये ग्रीक भाषा में दिया है। அதே இது ஹீப்ருல எடுத்தீங்கன்னா, यही जब आप हिब्रू में लेते हैं, ஹீப்ருல முதல் எழுத்து என்னது? हिब्रू में पहला अक्षर क्या है? அது ஆலெஃப், वो एलेफ है। கடைசி எழுத்து தாவ். आखिरी अक्षर है ताव। சோ யெகோஷுவா யாரு? तो यहोशुआ कौन है? அவர் ஆலெஃபும் தாவுமானவர். वो एलेफ और ताव है। சோ இந்த மாதிரி நம்ம ஹீப்ருல பார்க்கலாம். तो ऐसे हम हिब्रू में देख सकते हैं। இப்போ யெகோஷுவா யாரு? तो अब यहोशुआ कौन है? அவர் ஆலெஃப்னு சொல்லி பார்க்கிறோம். वो एलेफ है, ऐसा हम देखते हैं। அப்ப இந்த ஆலெஃப் பற்றி நம்ம கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். तो ये एलेफ के बारे में और डिटेल में देखेंगे। ஏன்னா ஆலெஃப் யாரை பற்றி சொல்லுது? क्यों एलेफ किसके बारे में बताता है? அது யெகோஷுவா பற்றி சொல்லும். वो यहोशुआ के बारे में बताता है। இப்போ ஆலெஃப் எப்படி எழுதுவாங்கன்னு பாருங்க. अब एलेफ को कैसे लिखते हैं देखेंगे। இந்த எழுத்து உங்களுக்கு நல்லா தெரியும். ये अक्षर आपको पता है? இந்த ஆலெஃப்ல 3 பாகங்கள் இருக்குது. ये एलेफ में 3 भाग है। அதுல எபிரேய ஜனங்கள் என்ன சொல்வாங்கன்னா, उसमें इब्रानी लोग क्या कहते हैं? இதுல 3 போர்ஷன் இருக்குது. इसमें 3 पोर्शन है। அது மேல உள்ள வளைவு ऊपर का जो घुमाव है அது அப்பர் யோதுன்னு சொல்வாங்க. उसे अपर योद कहते हैं। கீழ உள்ள வளைவு नीचे जो घुमाव है அது லோவர் யோதுன்னு சொல்வாங்க. उसे लोअर योद कहते हैं। இந்த அப்பர் யோதுக்கும் லோவர் யோதுக்கும் நடுவுல ये अपर योद और लोअर योद के बीच में ஒரு கோடு இருக்குது. एक लाइन है, அதுதான் வாவ். वही वाव है। சோ இப்படி 3 பாகங்கள் அதுல இருக்குது. तो ऐसे 3 भाग है उसमें। இப்போ இந்த 3 பாகத்தை பற்றி अब ये 3 भाग जो है, யூத ரபிகள் என்ன சொல்றாங்க? यहूदी रबी क्या कहते हैं? அந்த பாருங்க, இதுல 3 பாகங்கள் இருக்குது. इसमें 3 भाग है। அப்பர் யோது இருக்குது, अपर योद है, லோவர் யோது இருக்குது, लोअर योद है, நடுவுல ஒரு கோடு இருக்குது. और बीच में एक लाइन है। இத யூத ரபிகள், इसे यहूदी रबी लोग, அத மேல உள்ள மேல அப்பர் யோத ऊपर का जो अपर योद है அத தேவன் சொல்வாங்க. उसे परमेश्वर कहते हैं। கீழ உள்ள யோத, नीचे का जो योद है அத மனிதன் அப்படினு சொல்வாங்க. उसे मनुष्य कहते हैं। ரெண்டுக்கும் நடுவுல और दोनों के बीच में ஒரு வாவ் இருக்குது. एक वाव है। இதுதான் ஒரு மீடியேட்டர். यही एक मीडिएटर है। பாருங்க, இது மீடியேட்டர் வேலை செய்யுது. ये एक मीडिएटर काम करता है। சோ தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவுல परमेश्वर और मनुष्य के बीच में அங்க ஒரு வாவ் இருக்கு பாருங்க. वहां पे एक वाव है, देखिए। இத இன்னும் தெளிவா நம்ம பார்க்கலாம். इसे और डिटेल में देखेंगे। அப்பர் யோது யாரு? अपर योद कौन है? அப்பர் யோது தேவன். अपर योद परमेश्वर है। தேவனுடைய பேர் என்ன? परमेश्वर का नाम क्या है? யெகோவா. यहोवा। யெகோவா சுருக்கமா எப்படி சொல்வீங்க? यहोवा को छोटे में कैसे कहेंगे? யான்னு சொல்லுவோம். या कहते हैं। யாங்கிறது நம்ம யெகோவா தேவனுடைய பேரு. या जो है वो हमारे यहोवा परमेश्वर का छोटा नाम है। இது நம்ம நிறைய நம்ம வீடியோல பார்த்திருக்கிறோம். इसे हमने बहुत सारे वीडियोस में देखा है। சோ யெகோவாவுடைய சுருக்கமான பேர் தான் யா. यहोवा का छोटा नाम ही या है। சோ அப்பர் யோது யாவாகிய தேவன். तो अपर योद है वो या परमेश्वर है। கீழ லோவர் யோது மனிதன். तो जो लोअर योद है वो है मनुष्य। இந்த மனிதனுக்கு என்ன கொடுக்கிறார் கர்த்தர்? ये मनुष्य को परमेश्वर क्या देता है? ரட்சிப்பை கொடுக்கிறார். उद्धार देता है। சோ தேவன் மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்க விரும்புகிறார். परमेश्वर मनुष्य को उद्धार देना चाहता है। சோ ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு வாவ் இருக்குது. तो दोनों के बीच में एक वाव है। ஒரு மீடியேட்டர்ஷிப் நடந்துட்டு இருக்குது. एक मीडिएटरशिप हो रहा है वहां पे। பாருங்க, ஒரு வசனத்தை பார்க்கலாம். एक वचन को हम देखेंगे। 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். पहला तिमोथी 2 अध्याय उसमें 5वें वचन को हम देखेंगे। 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். पहला तिमोथी 2 अध्याय उसमें 5वें वचन को देखेंगे। தேவன் ஒருவரே, परमेश्वर एक ही है। தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. परमेश्वर और मनुष्य के मध्य सिर्फ एक ही है। தேவனுக்கும்
परमेश्वर को மனிதனுக்கும் நடுவுல और मनुष्य के बीच में அங்க ஒரு மீடியேட்டர் இருக்கிறார். मीडिएटर एक है। அந்த மீடியேட்டர் யாரு? वो मीडिएटर कौन है? அது யெகோஷுவா. वो यहोशुआ है। அவர் சிலுவையில் ஆணினால் அடிக்கப்பட்டார். वो क्रूस पर किले से मारे गए। பாருங்க, திரும்ப அந்த ஸ்லைட பாருங்க. देखिए फिर से वो स्लाइड को हम देखेंगे। அப்பரியோது வந்து யாவாகிய தேவன், अपर योद या परमेश्वर है, கீழ உள்ளது மனிதன். नीचे का जो योद है वो मनुष्य है। அந்த மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். वो मनुष्य को परमेश्वर उद्धार देता है। ரெண்டு பேருக்கும் நடுவுல दोनों के बीच में அங்க வாவ் இருக்குது. वहां पर वाव है। வாவ் வந்து என்னது? वाव क्या है? அது ஆணி. वो खिला है। யார் ஆணினால் அடிக்கப்பட்டார்? कौन किले से मारे गए? யெகோஷுவா அடிக்கப்பட்டார். यहोशुआ मारे गए। சோ யெகோவா தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல तो यहोवा परमेश्वर और मनुष्य के बीच में ஒரு மீடியேட்டர் இருக்கிறார். एक मीडिएटर है। அவர் யெகோஷுவா. वो यहोशुआ है। பாருங்க, இங்க வாவ் கொடுக்கப்பட்டிருக்குது. देखिए यहाँ पर वाव दिया है। இந்த பாருங்க, அந்த சால்வேஷன் எபிரேய மொழியில என்ன சொல்வாங்கன்னா, देखिए सैल्वेशन को इब्रानी भाषा में क्या कहते हैं? அத ஷுவான்னு சொல்வாங்க. उसे शुआ कहते हैं। அப்புறம் வாவை எப்படி உச்சரிக்கணும்? फिर वाव को कैसे हम उच्चारण அந்த करेंगे? ஸ்லைட நீங்க பாருங்க. वो स्लाइड को हम देखेंगे। பாருங்க, யெகோவா தேவனுக்கு சுருக்கமான பேர் யா. यहोवा परमेश्वर का छोटा नाम या है। அது ரட்சிப்புக்கு வந்து ஷுவா. और उद्धार के लिए शुआ है। இந்த ரெண்டுக்கும் நடுவுல और ये दोनों के बीच में வாவ் இருக்குது. वाव है। அந்த வாவை எப்படி உச்சரிப்பீங்க? वो वाव को आप कैसे बोलेंगे? அத ஓன் சொல்லி உச்சரிக்கணும். उसे ओ करके हम उच्चारण சோ करेंगे। இந்த மூணு காரியங்கள் இருக்குது. ये तीन कार्य है इसमें। முதலாவது யா, पहला है या, இரண்டாவது ஓ, दूसरा है ओ, மூணாவது ஷுவா. तीसरा है शुआ। இந்த மூணு நீங்க சேர்த்தீங்கன்னா ये तीनों को जब आप जोड़ते हैं அதுல யார் பேர் வருது? वहां पर किसका नाम आता है? யெகோஷுவாவுடைய பேர் வருது. यहोशुआ का नाम आता है। யெகோஷுவா. यहोशुआ। மூணு காரியத்தை கனெக்ட் பண்ணும்போது तीनों कार्यों को जब जोड़ते हैं யெகோஷுவாவை இண்டிகேட் பண்ணும். यहोशुआ को इंडिकेट करता है சோ वो। ஆலஃப் யாரை வெளிப்படுத்துது? तो ये एलेफ किसको दिखाता है? ஆலஃப் யெகோஷுவாவை குறிக்குது. एलेफ यहोशुआ को दिखा रहा है। முதல் எழுத்திலே पहले अक्षर में ही அங்க யெகோஷுவா உடைய பேர் இருக்குது. वहां पर यहोशुआ का नाम है। அந்த ஆலஃப் பாருங்க. वो एलेफ को देखिए। அப்பர் யோத் இருக்குது, अपर योद है, லோவர் யோத் இருக்குது, लोअर योद है, ரெண்டுக்கு நடுவுல வாவ். दोनों के बीच में वाव है। இந்த வாவை எடுத்து போட்டா ये वाव को अगर आपने निकाल दिया तो அங்க ஆலஃபே இல்ல. वहां पर एलेफ ही नहीं है। ஆலஃப் வேணும்னா एलेफ चाहिए तो இந்த மூணு உறுப்புகள் வேணும். ये तीनों भाग चाहिए। இந்த மூணு உறுப்பு சேர்ந்ததுதான் ये तीनों भाग मिलाकर ही யெகோஷுவா. यहोशुआ। சோ வாவ் எவ்வளவு முக்கியம் பாருங்க. देखिए तो ये वाव कितना मुख्य है। யெகோஷுவா பேரு यहोशुआ का नाम பரலோகத்திலிருந்து இறங்கின பேர். परलोक से उतरा है। அந்த பேர் காபிரியேல் தூதன் கொண்டு வரார். वो नाम गाब्रियल दूध लेके आता है। நம்ம தான் இங்க சுருக்கிக்கிட்டோம். हमने ही उसे छोटा कर दिया है। நம்ம இயேசுன்னு சொல்றோம், हम यीशु कहते हैं, ஜீசஸ்னு சொல்றோம், जीसस कहते हैं, யெஷுவா அப்படின்னு சொல்றோம், यशुआ कहते हैं, ஈசான்னு சொல்றோம். ईसा कहते हैं। ஒவ்வொரு மொழியிலும் வித்தியாசமா சொல்றோம். हर भाषा में हम अलग अलग कहते हैं। பங்காளில ஜெசுன்னு சொல்றோம், बंगाली में जेसु कहते हैं இன்னும் லத்தீன்ல ஈசுஸ்னு சொல்றோம். और लतीन में ईसुस कहते हैं। ஒவ்வொரு மொழியிலும் வித்தியாசமா நம்ம சொல்றோம். हर एक भाषा में हम अलग अलग कहते हैं। அவருடைய பேரை சுருக்கிக்கிட்டோம். उनके नाम को हमने छोटा कर दिया है। ஆனா பரலோகத்திலிருந்து இறங்கின பெயர் पर जो परलोक से उतरा नाम है அது முழுமையான பெயர். वो पूरा नाम है। அந்த பேர் என்ன? वो कौन सा नाम है? அது யெகோஷுவா. वो यहोशुआ नाम है। சோ யெகோஷுவால ஆலஃப்ங்கற காரியத்தை பார்க்கலாம். तो ये यहोशुआ के अंदर हम एलेफ को देख सकते हैं। சோ ஆலஃப்ல அப்பர் யோது வந்து யெகோவா தேவன், तो एलेफ में जो अपर योद है वो या परमेश्वर है। கீழுள்ள யோது வந்து மனிதன். नीचे का जो योद है वो मनुष्य है। அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்குது, उसे उद्धार मिलता है, அவனுக்கு ஷுவா கிடைக்குது. उसे शुआ मिलता है। இந்த அப்புறம் நடுவுல இருக்கிற வாவ் और बीच का जो वाव है அத ஓன் சொல்லி உச்சரிக்கிறோம். उसे ओ हम उच्चारण करते हैं। இந்த மூணி கனெக்ட் பண்ணீங்கன்னா ये तीनों को जो हम जोड़ते हैं யெகோஷுவான்னு வரும். यहोशुआ आता है। இதுல इसमें நீங்க வாவை எடுத்து போட முடியாது. आप वाव को नहीं निकाल सकते हो। வாவை எடுத்து போட்டா अगर वाव को निकालोगे तो அங்க ஓ பேரும். वहां पे ओ चला जाएगा। ஓ போயிட்டுனா ओ चला गया तो அங்க யாஷுவான்னு இருக்கும். उधर याशुआ आएगा। அங்க யாஷுவா கம்ப்ளீட் வராது. वो याशुआ उधर कंप्लीट नहीं है। அதுவும் சுருக்கமான பேர் தான். वो भी छोटा नाम ही है। ஆனா முழுமையான பேர் என்ன? पर जब पूरा नाम आता है அங்க யெகோஷுவான்னு வரும். वहां पर यहोशुआ ही आएगा। இந்த மூணு பாகத்தையும் சேர்க்கும்போது ये तीनों भाग को जब जोड़ते हैं நமக்கு யெகோஷுவா பேர் வரும். हमें यहोशुआ ये नाम आता சோ है। ஆலஃப் யாரு? तो ये एलेफ कौन है? யெகோஷுவா. यहोशुआ। ஆலஃப் வந்து யாரு?
एलेफ कौन है? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. अच्छे से याद रख लीजिए, யெகோஷுவா. यहोशुआ। இப்போ திரும்ப வசனத்துக்குள்ள போலாம். अब फिर से वचन के अंदर जाएंगे। நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 22ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 22वें अध्याय में 13ஆம் வசனத்துல சொல்லுது, 13 वचन में ऐसा लिखा है, நான் அல்பாவும் ஓமேகாவும் இருக்கிறேன். मैं अल्फा और ओमेगा हूँ। சோ அவர்தான் ஆலஃபும் தாவுமானவர். तो वही एलेफ और ताव है। சோ இப்போ நம்ம ஆலஃப பார்த்துட்டோம். अभी हमने एलेफ को देख लिया है, இப்போ தாவு பத்தி பார்க்கலாம். अब हम ताव देखेंगे। பாருங்க, தாவு ஹீப்ரு லெட்டர் பாத்தீங்கன்னா ताव ही हिब्रू शब्द को जो हम देखते हैं இந்த மாதிரி எழுதுவாங்க. ऐसे लिखा जाता है, पर ஆனா ஏன்ஷியன்ட் ஹீப்ருல வரும்போது पर जब प्राचीन हिब्रू में आता है அந்த தாவு எப்படி எழுதுவாங்கன்னா वो ताव को कैसे लिखेंगे? அத கிராஸ் போடுவாங்க. उसे क्रॉस डालेंगे, அதுல சிலுவை வரும். उसमें क्रूस आता है। சோ இங்க நல்லா கவனிங்க. देखिए यहाँ पे अच्छे से सुनिए, யோசுவா சொன்னார், यहोशुआ ने कहा है, நான் ஆலஃபும் தாவுமானவர். मैं एलेफ और ताव हूँ। ஆலஃப் வந்து யாரு? एलेफ कौन है? யெகோஷுவா. यहोशुआ। தாவு வந்து என்னது? ताव ये क्या है? அது சிலுவை. वो क्रूस है। சோ இதுல என்ன தீர்க்கதரிசனம் இருக்குது? तो इसमें क्या भविष्यवाणी है? இந்த நான் அல்பா ஓமேகா இருக்கிறேன்னு சொன்னாரே, मैं अल्फा और ओमेगा उन्होंने कहा है ना, இதுல என்ன தீர்க்கதரிசனம் இருக்குது? इसमें क्या भविष्यवाणी है? ஆலஃப் एलेफ தாவுல அடிக்கப்படுவார். ताव में मारा जाएगा, தாவு வந்து சிலுவை. ताव क्रूस है। சோ ஆலஃப் வந்து சிலுவையில் அடிக்கப்படுவார். तो एलेफ क्रूस पर मारा जाएगा। ஆலஃப் யாரு? एलेफ कौन है? யெகோஷுவா. यहोशुआ। யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்படுவார். यहोशुआ क्रूस पर मारा जाएंगे। இந்த தீர்க்கதரிசனம் ये जो भविष्यवाणी है இந்த லெட்டர்ஸ்ல இருக்குது. ये अक्षरों में भी है। இன்னைக்கு இந்த லெட்டர் உங்களுக்கு சாட்சி சொல்லுது. आज ये अक्षर आपको गवाही देता है। யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்படுவார். यहोशुआ क्रूस पर मारे जाएंगे। எபிரேய ஜனங்களுக்கு சாட்சி சொல்லுது. इब्रानी लोगों को ये गवाही देता है। யோசுவா அவர் சிலுவையில் அடிக்கப்படுவார். यहोशुआ क्रूस पर मारे जाएंगे। அவர்தான் மேசியா. वही मेसिया है। அந்த மேசியாவை அவங்க கண்டு கொள்வாங்க. वो मेसिया को वो देखेंगे, அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். उनके आंखें खुलेगी। இன்னைக்கு நம்ம கண்கள் எப்படி இருக்குது? आज हमारी आंखें कैसी हैं? நம்ம கண்கள் திறக்கப்பட்டுட்டா? क्या हमारी आंखें खुल गई हैं? இன்னும் திறக்கப்படலன்னா अभी तक नहीं खुली है तो பாருங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए। கர்த்தாவே, இது எனக்கு புரிய மாட்டேங்குது. परमेश्वर मुझे नहीं समझ रहा है, எனக்கு புரிய வச்சு தாங்க मुझे கேளுங்க. समझाइए, புரிய வச்சு தாங்கன்னு கேளுங்க. मुझे समझा कर दीजिए। परमेश्वर கர்த்தர் நிச்சயமா அது செய்வார். परमेश्वर जरूर वो करेगा। அவர் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறார். वो अल्फा और ओमेगा है। அந்த அல்பா ஓமேகால वो अल्फा और ओमेगा में ஒரு தீர்க்க தரிசனம். एक भविष्यवाणी। அல்பா வந்து ஆலஃப், अल्फा जो है वो एलेफ है, ஓமேகா வந்து தாவ். ओमेगा जो है वो ताव, ஆலஃப் வந்து யெகோஷுவா, एलेफ जो है वो है यहोशुआ, தாவ் வந்து சிலுவை. ताव जो है वो क्रूस है। அப்ப யார் சிலுவையில் அடிக்கப்படுவா? तो कौन क्रूस पर मारा जाएगा? யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்படுவார். यहोशुआ क्रूस पर मारे जाएंगे। இது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் இருக்குது. ये पहले से एक भविष्यवाणी है। மொழிக்குள்ளே, லாங்குவேஜ்க்குள்ள தீர்க்க தரிசனமா இருக்குது. भाषा के अंदर ही ये भविष्यवाणी है। இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? क्या ये आपको समझा है कि नहीं? கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். जरूर आपको समझा रहेगा, मुझे இத विश्वास है। மறுபடி இது கேளுங்க. इसको बार बार आप सुनिए, புரியிறது வரைக்கும் கேளுங்க. समझने तक सुनिए, மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு கேளுங்க. दूसरों को बताने लायक आप और पढ़िए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। நீங்களும் மத்தவங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்ல பழகுவீங்க. आप भी दूसरे लोगों के पास परमेश्वर का नाम बताने के लिए सीखोगे। கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर जरूर आशीष करेंगे। இத நீங்க நல்லா படிச்சாதான் इसे आप अच्छे से पढ़ोगे तो ही மத்தவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். दूसरे लोगों को आप सिखा पाओगे। சோ இந்த தீர்க்க தரிசனத்தை तो ये जो भविष्यवाणी है கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க. जरूर आप मिस मत कीजिए। மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. दूसरे लोगों के पास भी शेयर कीजिए। நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, बहुत लोगों ने मुझसे पूछा था, உங்க வீடியோ எனக்கு வர மாட்டுக்கு. ब्रदर आपका वीडियो मुझे नहीं आ रहा है। நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணிட்டீங்கன்னா अगर आप सब्सक्राइब करके बेल बटन दबाओगे तो நாங்க போடுறதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். हम जैसे ही डालेंगे आपको ऑटोमेटिकली आ जाएगा। நாங்க உங்களுக்கு அனுப்பணும்ங்கற அவசியமே இல்ல. हम आपको भेजने की भी जरूरत नहीं है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।